கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக. ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. இரத்தம் சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மதியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பாடுகளை ஆமென் தகப்பனே தியானிக்க போகிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்து கொள்வீராக. உடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துவீராக. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. மாம்சத்தினால் பலவீனப்படாதபடி ஆமென் தகப்பனே உற்சாகமான ஆவியினால் நீர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. மெய்யாகவே கேட்ட வார்த்தைகளின்படி, சத்திய வார்த்தைகளின்படி ராஜா தங்கள் வாழ்க்கைகளை சீரமைத்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இப்பொழுதும் கூட இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்புக்கு இல்லை. ஆமென். பாடுகளை தியானிக்கக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்படாவிட்டால் இந்த இடத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கவே முடியாது. ஆமென். அவருடைய இரத்தத்தினால் இன்றைக்கு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி எந்தெந்த ஊர்களில் ஆமென் பிறந்திருக்கிறோம், பட்டணங்களில் வேறு வேறு பட்டணங்களில் பிறந்திருக்கிறோம், வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பண்ணியிருக்கு? ஒரு சபையாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக அவருடைய சமூகத்தில் வந்து அமரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். அப்போ நமக்கு இந்த நாட்களில் கிருபையாய் கொடுத்ததற்கு காரணம் அவருடைய இரத்தம். எப்படி நாம் சபைக்கு வருகிறோம்? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே. இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் வருகிறோம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகமாயிரம் ஜனங்கள் உண்டல்லவா? இந்த நாளிலும் கூட இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த இரத்தம் சிந்துதலின் காரியத்தை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ளணும். ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது? எதற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது? இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து தம்முடைய சாயலாய், ஆண்டவருடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்து அவனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது எல்லா விதமான அதிகாரத்தையும் யாருடைய கரத்தில் கொடுத்திருந்தார்? ஆமென், ஆதாமுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டு அனுபவியுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவியுங்கள். ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம். இதை மாத்திரம் செய்ய வேண்டாம். மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இப்போ இந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்து போன பொழுது, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது, ஏவாள் அந்த கனியை புசித்தபடியினால் பாவம் உள்ளே வந்தது. ஆமென். உள்ளே வந்த அவர்கள் என்னவாய் காணப்பட்டார்களாம்? நிர்வாணிகளாய் காணப்பட்டார்களாம். அருமையான சகோதரன், நிர்வாணத்தை குறித்த ஏன் ஐயா எதற்காக இரத்தம் சிந்தப்படணும்? ஏன் இரத்தம் சிந்துதல்? ஆமென். என்ன காரியத்தை கொண்டு வந்திருக்கிறது? அப்போ எந்த இடத்தில் இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்காதே என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தபடியினால் ஆமென் என்ன ஆயிடுச்சு? நிர்வாணியாய் அது வரைக்கும் அப்போ அவர்களுக்கு வஸ்திரமாய் ஒளியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். மகிமையான வஸ்திரமாய் ஆமென் காணப்பட்டது. அவர்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த உன்னதமான அனுபவம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அந்த மேன்மையான தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உலாவி நடந்த அந்த அருமையான வாழ்க்கை, இந்த கனியை புசித்தபடியினால் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்பு துண்டிக்கப்பட்ட இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா நிர்வாணம் வெளிப்பட்டது. வேத புஸ்தகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நிர்வாணம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும்.
லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் எப்படி காணப்பட்டானாம்? வஸ்திரம் இல்லாதவனாய் நிர்வாணியாய் காணப்பட்டான். அப்ப நிர்வாணம் பிசாசுக்குரிய ஒரு காரியம். அதே போல ஆரோன் பொற்கன்று குட்டியை வைத்து முழுவதுமாக ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணியிருந்தானா? வேதம் சொல்லுகிறது நிர்வாணப்படுத்தி இருந்தான். அப்போ அந்த நிர்வாணம் வருகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசுடைய கிரியைகள் அதிகமாய் காணப்படும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட உலகத்தில் அதிகமாய் படித்து அதிகமாய் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நிர்வாணம். அப்போ பாவத்தில் அருவருப்பான வாழ்க்கையில் வாழக்கூடிய அநேகமாயிரம் ஜனங்களாய் காணப்படுகிறோம். அப்போ இன்றைக்கு நாகரிகம் இல்லாதவர்கள் அன்றைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா நிர்வாணிகளாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாகரிகம் தெரிந்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? பிசாசின் ஆளுகைக்குள்ளா இருக்கிறபடியினால் நிர்வாணப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த உலகம், இந்த பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிற உலகம், கர்த்தர் ஆதாமுடைய கரத்தில் கொடுத்தார். இந்த உலகத்தை முழுவதுமாய் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். இழந்த பொழுது பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் போனது. அப்போ இந்த உலகத்தின் ஆளுகை முழுவதுமாய் பிசாசுக்குள்ளாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக. அப்போ வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்ப ரத்தம் சிந்துதல் எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்தில். நத்தி இலைகளினால் தங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருந்த ஆதாம். ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமை தேடி வந்த பொழுது, ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது, கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? தோட்டத்தின் மரத்தின் பின்பதாக போய் மறைத்து கொண்டாங்க. பாவம் மறைந்து ஜீவிக்கும்படியாக ஏனையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாய் எனக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்ப எப்படிப்பட்ட மன்னிப்பை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஏதேன் தோட்டத்தில் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தமாய் மறைந்து ஜீவித்து கொண்டிருந்த ஆதாமை ஆண்டவர் என்ன பண்ணினார்? தோலினால் ஒரு உடையை பண்ணி. அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மூலமாக அந்த விலங்கின் தோலை என்ன பண்ணினாராம்? உடுத்தி அவர்களை என்ன பண்ணினார்? தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். இப்போ இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் முறிந்து அவரை சிலுவையில் நிர்வாணமாய் அடித்து அவரை கொன்றார்கள். அப்போ இந்த நாளிலும் நமக்காக நம்முடைய ஆவிக்குரிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கும்படியாக அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இப்போ பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் என்ன பண்ணுங்க? களைந்து போடுங்கள். இப்போ களைந்து போட்டு உள்ளான மனுஷன், புதுப்பிக்கப்பட்ட உள்ளான மனுஷனில் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அப்போ சிலுவையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிக மேன்மையான ஆசீர்வாதம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். அவருடைய ரத்தம் என்ன பண்ணியிருக்கிறது? என்ன பண்ணியிருக்கிறது? கழுவி இருக்கிறது. ஆதி நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் என்ன பண்ணல? பறவையின் ரத்தம் என்ன பண்ணல? பாவத்தை கழுவல. பாவம் மூடப்பட்டது. சங்கீதத்தில் வாசிக்கிற 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்படக்கூடாது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவம் மூடப்பட்டபடியினால் வருஷா வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்களா? இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் கூடாரத்திலே வருஷத்தில் ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ளே பிரவேசித்து அந்த இரத்தத்தோடு கூட உள்ளே போய் அவர் என்ன பண்ணுவாரா? தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அதை செலுத்துவார். அப்ப ரத்தம் சிந்துதல் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை, மன்னிப்பை நமக்கு கொடுத்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் மூடப்பட்டது. பாவம் மூடப்பட்டபடியினால்தான் அவர்கள் மறுபடி என்ன தவறுகளை செய்து கொண்டே இருந்தார்கள்.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அப்போ பாவம் மூடப்பட்ட நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என் பாவம் என்ன பண்ணியிருக்கு? கழுவப்பட்டது. அப்போ மூடப்படுகிறது ஒரு பெரிய மேன்மை கிடையாது, கழுவப்படுதல். இன்னைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குகிறார் தைரியமாய் சொல்ல முடியும். எத்தனையோ விதமான பாவத்தில் பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார் ஐயா. அந்த சுபாவம் இல்லாதபடிக்கு, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த எண்ணங்கள் இல்லாதபடிக்கு, எந்த விதமான அருவருப்பின் பாவங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவருடைய மகளாக என்னை நிற்க பண்ணியிருக்கிறார். காரணம், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை ஆமென் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சிலுவையின் மூலமாக சிந்தின ரத்தம் என்னை தைரியமாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எந்த இடத்திலும் சொல்ல முடியும், ஐயா பாவம் இல்லாமல் வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கை எனக்காக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அப்போ அவருடைய ரத்தம் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு 5 காரியம், பாவம் மன்னிப்பாகிய மீட்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு 5 காரியம் வேகமாக அப்படி ஆமென் வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். முதலாவதாக, இந்த பாவ மன்னிப்பை மீட்பை கர்த்தர் ஆமென் கொடுத்திருக்கிறார். அப்போ என்னென்ன காரியங்களில் பாவம் என்னெல்லாம் செய்து வைத்திருந்தது? அப்போ பாவம் என்ன பண்ணியிருந்ததுன்னா அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 11 வசனம். ஆமென். 18 வருஷமாய் பலவீனமான ஒரு ஆமென் ஆவி என்ன பண்ணியிருந்ததா? அவளை நிமிரக்கூடாதபடிக்கு. அப்போ முதலாவதாக இந்த பாவம் என்ன பண்ணியிருந்தது? அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆலயத்துக்கு வந்து போய்கொண்டுதான் இருந்தான் 18 வருஷமாய் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய். அப்போ ஒரு கூனியின் வாழ்க்கை எதை குறிக்கக்கூடியது? அடிமைத்தனத்தை குறிக்கக்கூடியது. பாவம் செய்து நீங்க ஆலயத்துக்கு வரலாம், வந்து போய்கொண்டிருக்கலாம். ஒரு அடிமைத்தனம். ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. பாவம் அடிமைத்தனத்திற்கு நேராகவே உங்களை ஆமென் கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த பன்றியின் வாழ்க்கையை போன்றதுதான் இந்த கூனியின் வாழ்க்கை முழுவதுமாக. யோசேப்பு எகிப்துக்கு எப்படி விற்று போடப்பட்டான்? அடிமையாய் விற்று போடப்பட்டான். அப்போ ஒரு அடிமையின் வாழ்க்கை என்பது அவனுடைய கரங்கள் 2 கரங்கள் இப்படி வைத்து அவன் குத்துக்கால் இட்டு பூமியை மாத்திரமே பார்க்கணும். எஜமானுடைய முகத்தை என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. அடிமையின் வாழ்க்கை என்பது மேலே பார்க்கிற அனுபவம் அல்ல, கீழ் பார்க்கிற ஒரு அனுபவம். இப்போ கீழேயே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் பன்றியின் வாழ்க்கை. பன்றி கீழேயே பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனி இன்றைக்கும் ஆலயத்திற்கு நாம் வந்து போய்கொண்டு இருக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போய்கொண்டு இருக்கிறோம். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போய்கொண்டு இருக்கிறோம். ஐயா, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஐயா, பரம்பரையாக நாங்கள் இத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்கள், அத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாதபடிக்கு அல்லது ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இந்த கூனியின் வாழ்க்கை. 18 வருஷமாய் நிமிரக்கூடாதபடி, கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கூடாதபடி, அவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு, அவருடைய வேதத்தை தியானிக்க கூடாதபடிக்கு, அவருடைய எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எல்லா விதமான தடைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா காரணம், ரட்சிக்கப்படலை, குணப்படலை, பன்றியின் ஜீவியமாய் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறீங்க. வந்து போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களால் எந்த விதமான பலன் கிடையாது. எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய ரத்தத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த கூனியின் வாழ்க்கை. ஆனா எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டும் ஐயா? எதற்காக சொந்த ரத்தம்? ஆமென். அடிமையாய் ஜீவித்து பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற, இந்த அடிமைத்தனத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற யார் என்னை விடுவிக்க கூடும் ஐயா? இந்த பாவத்தில் இருந்து என்னை யார் விடுவிக்க கூடும்? எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி பாவத்திற்காக மனம் கசந்து அழுது ஐயா எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார்.
அவர்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் விடுவிக்கிற ரத்தம், குணமாக்குகிற ரத்தம். ஆமேன். உங்களை நன்மை தீமை அறிகிற ஆமேன் அந்த ரத்தம் என்ன பண்ணும்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்துகிற ரத்தம். ஆமேன். ஏதேன் தோட்டத்தில் உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனா இந்த கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்டிருக்கிற இந்த ரத்தம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தும். ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பெயர் கிறிஸ்தவர்களாய் ஜீவித்த நாட்கள் போதும். கடமறை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆமேன். நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. ஐயா, நான் அடிமையாய் அல்ல ராஜா, சுயாதீனனாய் விடுதலை பெற்றவனாய் உம்மை ஆராதிக்கணும். சுயாதீனனாய் உம்மை ஆராதிக்கணும். விடுதலையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு உன்னதமான சாட்சி எனக்கு கொடுங்க ஐயா. ஆமேன். அதற்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் ஒருவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் 1 வருஷம் காத்திருக்கணும். 1 வருஷம் காத்திருக்க வேண்டும். அவன் காத்திருந்தால் மட்டும்தான் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்படி அல்ல. நீங்கள் எந்த நேரங்களிலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு, ஐயா நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இல்லையா, பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, சபிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையில் எந்த விதமான விமர்சனம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை ஐயா, நான் சபைக்கு போய் வந்தும் கடமுறை கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஆமேன். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. உம்முடைய அப்பா தகப்பனே, மந்தைக்கு நேராக என்னை நடத்துங்க. உங்க ரட்சிப்புக்கு நேராக என்னை நடத்துங்க. என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஐயா. விட முடியாத பாவ பழக்கங்கள் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது ஐயா. உம்மை நெருங்க கூடாதபடிக்கு என்னை தூரப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி மனப்பூர்வமாய் தன் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் குணமாக்குவார், விடுதலை ஆக்குவார். ஆமேன். அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுவார். அந்த பாவம் பழக்கம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் பலன் கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஆமேன். கிறிஸ்துவின் ரத்தம் ஆமேன் கழுவி சுத்திகரிக்கும். அடிமைத்தனத்தின் பாவத்திலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தும். அதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார், இரட்சகராக. ஆமேன். அடிமைத்தனம் 18 வருஷமாய் 18 சபைக்கு வந்து போகிறபடியினால் பரலோகம் உங்களுக்கு திறக்காது. பரலோகத்து உங்களுக்கு திறக்கவே திறக்காது. அடக்க ஆராதனையில் வேணா பேசலாம். ஆமேன். ஐயா, அந்த சகோதரனை சகோதரியை நாங்கள் முகமுகமாய் அங்கே பார்ப்போம், பரலோகத்தில் பார்ப்போம். ரட்சிக்கப்படாத, குணப்படாத, இரத்தத்தால் கழுவப்படாத எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மேலே இடம் கிடையாது. ஆமேன். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. ஏன் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது? என் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. ஆகவே தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்வாங்க. தொட்டில் பழக்கம், இப்போ விட முடியாத பழக்கங்கள், விட முடியாத. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா அந்த பாவம், இந்த பழக்கம் எனக்கு விடவே முடியாது ஐயா, விடவே முடியாது. கூடையே பிறந்தது, ஜென்ம சுபாவம் இல்லை, அழிக்கப்படணும். ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படணும். வைராகியங்கள் உடைக்கப்படணும். கசப்புகள் அகற்றப்படணும். ஆமேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு வாழ்க்கை. அப்போ இரத்தத்தால் கழுவப்படுகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவம் மூடப்பட்டதையா, ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் கழுவப்பட்டபடியினால் அந்த பாவத்திலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை. இப்போ 18 வருஷமாய் நிமிரக்கூடாதவன் நிமிர்ந்து என்ன பண்ணினாலாம்? கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அந்த இப்போ வசனம் வாசிங்க. அந்த லூக்கா 13:12 நினைக்கிறேன், 13, 12, 13 நினைக்கிறேன். அவள் உடனே நிமிர்ந்து என்ன பண்ணாலாம்? தேவனை மகிமைப்படுத்த. இப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும் பொழுது நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. எல்லா இடங்களிலும் வெட்கப்படாத சாட்சியாய் நின்று, பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த என் ஆத்துமாவை அவர் ரட்சித்தார் ஐயா, என்னை குணப்படுத்தின, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதையா. எல்லா பாவங்கள் எல்லா மனுஷரிடத்தில் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஒரு காலத்தில் நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன் ஐயா, தேவ சாயலை இழந்தவனாய் காணப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய், அவருடைய சாயலை அணிந்தவனாய் நான் வந்திருக்கிறேன். தைரியமாய் சாட்சி கொடுக்க முடியும். அப்போ பாவ மன்னிப்பு, இந்த இரத்தம்
என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை முறித்து அவருக்கு சாட்சியாய் நிறுத்துகிறது. இரண்டாவது காரியம், இந்த பாவம் எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. மரணத்தை கொண்டு வந்தது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனம். ஆமென். அப்போ பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ஆமென். கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எந்தெந்த இடங்களில் எல்லாம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, இரண்டாவது மரண பயத்திலிருந்து. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆனால் உடனடியாக மோசையுடைய நியாய பிரமாணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு, பாவத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு தண்டனை உடனடியாக மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் என்னை அவருடைய இரத்தத்தினால் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தான் கலாத்தியர்ல வாசிக்கிற 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? நீங்களாக்கி விட்டு இருக்கிறார். நீங்களாக்கி என்னை மீட்டு இருக்கிறார் ஐயா. இப்ப நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்தின் கிரியைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, மரணத்திலிருந்து. இன்றைக்கு அநேகர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற, ஆர்ப்பரிக்கிற அநேகருடைய ஜீவியத்தின் முடிவு பார்க்கும் பொழுது பரிதாபமாயிருக்கும். அவர்கள் அலறிக்கொண்டு மடிப்பார். ஐயோ, கருகலான உருவங்கள் என்னை சுற்றி இருக்கு ஐயா. ஜீவன் போகிற அந்த கடைசி நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, கருகலான உருவங்கள் என்னை சுற்றி வந்திருக்குது. ஐயோ, இழுத்து கொண்டு போகுது, ஒரே இருளா இருக்கு. கதறுவாங்க. அந்த ஆவி அவர்களை விட்டு அப்படிதான் புறப்பட்டு போகும். அந்த அலமரிப்போடு கூட அவர்களுடைய ஜீவன் போகும். கடவுள் இல்லை என்று சொல்லி ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் ஆயிரம் ஜனங்களுடைய முடிவு இதுதான். உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு மரிக்கிறவர்களுடைய முடிவு இதுதான். ஆனால் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து மரிக்கிறவர்களுடைய முடிவு என்பது வேறு. ஆகவே தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டதான்? அருமையானது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் மூலமாக மரண பயம் என்கிற அந்த பயத்தில் இருந்து கர்த்தரனை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆமென், முறித்து எடுத்திருக்கிறார். அந்த பயத்தின் ஆவிகளை முறித்து எடுத்திருக்கிறார். அப்ப மரணம் எந்த நேரத்தில் சம்பவித்தாலும் அதை தைரியமாய் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை எனக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விபச்சாரம், மோசையுடைய நியாயப்பிரமாணம், ஒரு பாவத்தில் மையமாய் பிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ஆனா கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருக்கு? என்னை மன்னித்து மறுபடியுமாக அவருடைய மகளாக என்னை நிலைப்படுத்தி இருக்கிறது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போ ஆமேன். இரண்டாவது, மரண பயம். வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர், ஐயா எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்குன்னு தெரியல. மரணத்தை குறித்த ஒரு பயம். ஐயோ, நான் அந்த உலகத்தில் எப்படி நான் போக போகிறேன்? வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்போ மரண பயத்தை குறித்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருக்கு. ஐயா, நான் கண்ணை மூடுனா நான் அவரோடு கூட நித்திய ஜீவகாலமாய் அவரோடு கூட அவருடைய ஸ்தலத்தில் இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதா ஐயா? அப்போ அவருடைய ரத்தம் எனக்கு மரண பயத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், விடுதலையோடு சமாதானத்தோடு ஆராதிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன நேரிட்டாலும் ஆமென், அது என்னை என்னப்படுத்தாது, துன்பப்படுத்தாது, துக்கப்படுத்தாது. அந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் வாழும் பொழுது இந்த மரணத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு சகோதரி, அவர்களும் ஒரு கொடிய பலவீனத்திலிருந்து அவங்களும் கூட இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி நாட்கள், அந்த வீட்டில் தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சகோதரி முடிவு குறித்து நான் அந்த நேரத்தில் நான் போகலை அவங்க வீட்டுக்கு. அவங்க இறந்துருக்கு. எனக்கு இன்னொரு டெத்துன்னு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போது இவங்களும் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்து அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் சொன்னார், இந்த மாதிரி அந்த காலையில் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்களாம், என் மேலே வெள்ளை துணி, தேவதூதர்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, என் பக்கத்தில் என்னை சுற்றி இருக்கிறாங்க, வெள்ளை துணி எடுத்து என் மேலே போட்டிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்துட சொல்லுங்கள், வேண்டாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்,
நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு என்ன வந்துட்டாங்க தேவதூதரெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் ஒரு 10-11 மணிக்கு அது பேச முடியல, அது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பின்பதாக அவங்க பேச்சு போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 ஹவர்லாம் அவங்க ஜீவன் போயிட்டான். அப்போ அவங்க கணவர் சொன்னார், ரொம்ப சமாதானம், எங்களுக்கு துக்கம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் ஆறுதலாக இருந்தது. அந்த ஆத்மா எங்கே போயிடுச்சு? இளைப்பாறுகிற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு மரணத்தை குறித்த பயம். இந்த உலகத்தில் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படலை. நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நான் போகிறேன், உங்களை நாங்கள் பார்ப்பேன். அந்த நிச்சயத்தோடு ஓட்டத்தை முடித்தார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்புக்கொடுங்க. மரணத்தை குறித்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. ஐயா, மரணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதே எனக்கு ஐயா பயமாக இருக்குது ஐயா. இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். ஆனாலும் அந்த மரணத்தை எதிர்நோக்கி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாள் ஆசீர்வாதமான நாள், ஜெய நாள். ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த உலகத்தின் ஓட்டத்தை பூரணமாய் முடித்து நான் எங்கே போனோம்? நித்திய வீட்டுக்கு போகணும். ஆகவே அந்த மனமகிழ்ச்சி நாளுக்கென்று நான் என்னை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நான் பிரயாணப்படணும். எனக்கு இந்த பூமியில் எவ்வளவு ஆண்டுகள் நியமிக்கப்பட்டிருக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தத்தோடு எதிர்கொண்டு ஓடுகிற அந்த தைரியத்தை கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கொடுத்துருக்குது ஐயா. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தோல்வியுள்ள வாழ்க்கை அல்ல, ஜெயம் உள்ள வாழ்க்கை. மூன்றாவதாக இந்த பாவம் எனக்கு கொடுத்த இன்னொரு காரியம் கசப்பு. வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5. ஆமாம், 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன். மூன்றாவதாக இந்த பாவம் எனக்கு எதை கொடுத்தது? கசப்பை கொடுத்தது. அநேகருடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பலவீனப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்பாங்க. ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு இந்த பலவீனம், எங்கள் அப்பாவுக்கு இந்த பலவீனம், அல்லது என் மகளுக்கு இந்த பலவீனம். சந்தோஷமாய் ஜீவிக்கவே முடியாது. யாரோ ஒருவருக்கு தான், குடும்பத்தில் ஒருவருக்கு பலவீனம் வந்தாலும் அந்த முழு குடும்பத்திற்கு என்ன வந்துடும்? கசப்பு. வியாதி கசப்பை கொண்டு வந்தது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள். உலகம் எப்பொழுதுமே கசப்பை தான் கொடுக்கும். ஐயா, நான் உலகத்தோடு கூட இருக்கிறேன் அப்படின்றதுனால உலகம் என்ன படுத்தாது? மேன்மைப்படுத்தாது. கசப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த கசப்பு எப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்தின் மூலமாக வாசிக்கலாம். அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு என்ன பண்ணாத? பாவம் செய்யாது. அப்ப கசப்பு பலவீனத்தை வியாதியை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி. இப்போ இந்த குறிப்பிட்ட பலவீனத்தில் இருக்கிறேன், அந்த வியாதியில் இருக்கிறேன். அப்போ இந்த வியாதியின் அனுபவத்தை குறித்து 38 வருஷமாய் செயல்படாத ஒரு மனுஷன், அவனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு குடும்பம், அவனால் எந்த விதமான வருமானம் கிடையாது, படுத்த இடத்தில் படுத்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். பாவம் பலவீனத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்மோக் பண்ணிடலாம், குடிக்கலாம், ஆனால் காலங்கள் வரும்பொழுது நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அது என்ன பண்ணும்? உங்கள் சரீரத்தை முழுவதுமாக குலைத்து விடும். ஐயா, சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் குடியை விட்டு எத்தனையோ வருஷம் குடியை விட்டு. ஆனால் சமீபத்தில் அவருக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த நாட்களில் நீங்கள் குடித்த குடி, சிகரெட் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு? உங்களுடைய உள்ளான உறுப்புகளை எல்லாம் சிதைச்சிருச்சு. இனி ரொம்ப கஷ்டம். இனி உங்களுடைய நிலைமை இதுதான். நீங்கள் இப்படி தான் ஜீவிக்கணும், இதுதான் உங்கள் வாழ்க்கை. எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
ஆமென். அப்போ உள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளை எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? முழுவதுமாய் சிதைத்து விட்டது. காரணம், பாவத்தின் நிமித்தமாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை சிதைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கடூரன் தன் உடலை அலக்களிக்கிறான். கடூரன் தன் உடலை அலக்களிக்கிறான். இன்னைக்கெல்லாம் தூக்கத்தின் நேரம்லாம் இன்னைக்கு குறைஞ்சி செல்ஃபோனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தூக்கத்துடைய நேரம்லாம் குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் நைட்டு 12 மணிக்கெல்லாம் தூங்குறீங்க. 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் எழும்புறீங்க. அப்போ அந்த இரவு நேரம் அநேகர் தூங்குவதே கிடையாது. செல்ஃபோனை நோண்டி 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 அவங்க எப்போ தூங்குறாங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் பின்பதாக இப்போ உடனே தெரியாது, அதோட ரியாக்ஷன் பின்னாடி தெரியும். ஆமென். ஆகவே தான் 38 வருஷமாய் செயல்படாதவனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. இப்போ பாவம் கசப்பான வியாதியை கொண்டு வருங்க. உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அது என்ன பண்ணும்? பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணியிருக்குது? அந்த கசப்பான பிச்சையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ஆமென். எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்? என்னுடைய வியாதியில், ஆமென், அந்த கசப்பான வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக. அப்போ நான் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஐயா, அந்த பலவீனங்களை என்னை மேற்கொள்ளக்கூடாது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஐயா, என் தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ராஜா. அப்ப என்னை குணமாக்கும் நீங்க சொல்லும் பொழுது, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே இப்பொழுதே செவிகள் இருக்கிற, ஆமென், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதற்கு நேராக ஒப்புக்கொடுங்க. கசப்பான அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ராஜா. பலவீனத்தோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம் ராஜா. பாவம் என்னுடைய வாழ்க்கையில் என் சரீரத்தை முழுவதுமாக அழித்து போட்டு இருக்கிறதையா. ஆகவே அழித்து போட்டு இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களையும் எனக்கு புதுப்பித்து கொடுங்க ஐயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வியாதி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் முழுவதுமாக சிதைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கசப்பிலிருந்து விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு உங்களை சுற்றி நம்ம நல்லா இருக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க, கசப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்காகவும் இவருடைய சிறையிருப்பு திருப்பப்படும்படியாகவும் ஆமென் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களையும் கூட விடுவிப்பார். ஆமென். நான்காவதாக இன்னொரு காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூன்றாவதாக சாபம் கீழ்ப்படியாமை நிமித்தமாக. அப்ப அந்த பாவம் எனக்கு எதை கொண்டு வந்தது? சாபத்தை கொண்டு வந்தது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்னை எந்தெந்த இடங்களில் எல்லாம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு. ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை. மூன்றாவதாக கசப்பான வாழ்க்கை, வியாதி, பலவீனங்கள், ஆமென், விட முடியாத கிரியைகளில் இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை. நான்காவதாக இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் வந்த சாபம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? எரிகோ எந்த விதமான பொருள் யாரும் எடுக்க வேண்டாம். எரிகோ சபிக்கப்பட்ட பூமி, அதை கட்டுகிறவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அந்த இடத்தில் விழுந்த எந்த பொருளையும் எடுக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஆகவே சாபத்தீடான எந்த ஒரு காரியத்தையும் இச்சித்து எடுக்காதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடி இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, சபைக்கு வருகிறோம், வார வாரம் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மறுபடி வந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக எல்லாவற்றுக்கும் விலகி உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை கவனமாய் நடத்துங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படட்டும், கனியுள்ள வாழ்க்கை காணப்படட்டும். எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்க. ஒருமுகமாய் இருங்க, ஒரு மனமாய் இருங்க, ஐக்கியமாய் இருங்க, சமாதானமாய் இருங்க. மனவாட்டியாய் மாற்றப்படுகிற இடம் சபை. அப்ப இந்த சபைக்குள் உங்களுக்கு உபதேசம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க பாவமான காரியத்தை செய்தால் இந்த காரியம் உங்களுக்கு சம்பவிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே நீங்க பாவத்தை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி மறுபடி சொல்லப்பட்டு கொண்டிருக்கு.
ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் இச்சிக்கிறோம். ஆமேன். ஒரே ஆகான் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆகான் இருந்தால் போதும். ஒரு ஆகான் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் முழுவதுமாக சிதைக்கப்படும். ஆமேன். ஆயிப்பட்டணம், எரிகோவை தான் கடந்து ஆயிப்பட்டணத்தை பிடிக்க போறாங்க. ஆயிப்பட்டணம் சின்ன பட்டணம் தான் ஐயா, சின்ன பட்டணம் தான். அதை பேவு பார்த்து வந்தவர்கள் சொல்றாங்க, ஐயா நம்ம எல்லாருமே போக வேண்டாம், ஒரு 3000 ஜனங்கள் இருந்தா போதும், நாங்கள் போய் அந்த பட்டணத்தை பிடித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனாங்க. ஆனால் அந்த பட்டணத்துக்கு முன்பதாக, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் ஆமீன் மடிந்து ஓடி வந்தாங்க. 36 பேருடைய மரணம் ஒரே மனுஷன் மூலமாய். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரே ஆகானாய் நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சந்ததியாய் சாபத்தை ஆமீன் வந்து கொண்டிருக்கும், சாபம் வந்து கொண்டிருக்கும். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்கு விகற்பமாய் நடக்கும் பொழுது, விரோதமாய் நடக்கும் பொழுது, துணிகரமான பாவத்தை செய்யும் பொழுது, துணிகரமான அக்கிரமத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய உபதேசத்துக்கு விரோதமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் ஒரு ஆகானாய் மாறி போகும் பொழுது, சாபத்தீடானது குடும்பத்திற்குள்ளாய் வரும் பொழுது, ஆமீன், ஒரே மனுஷன்தான், ஒரு மனுஷன்தான். ஆனால் 36 பேருடைய மரணத்துக்கு காரணமாய் போனான். ஆமீன். இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பேழை கப்பல் ஒன்று தான், ஒரே யோனா. ஒரு குடும்பத்தில் ஒரு யோனா இருந்தா, ஒரு ஆகான் இருந்தா, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க ஆசீர்வாதமான சாட்சியா இருக்கிறீங்களா, அல்லது சாபத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? ஆமீன். கொஞ்சம் கவனித்து பாருங்க. சபைக்கு வந்து போகிறபடியினால், ஐயா நான் வேதத்தை சுமக்கிறபடியினால் நான் கிறிஸ்தவனாகி விட முடியாது. என் வாழ்க்கை சீர்படுத்தணும், செதுக்கி கொள்ளணும். என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் வரணும். உலகத்தின் பாவ இச்சைகளுக்கெல்லாம் விலகி நான் என்னை என்ன பண்ணிக்கணும், சரி செய்து கொண்டே போகணும். எந்த விதத்திலும் நான் இச்சித்து விடக்கூடாது ஐயா, இச்சித்து விடக்கூடாது. ஆமேன். ஆகவே தான் சபையில் மறுபடி உங்களுக்கு ஏன் உபதேசம் சொல்லப்படுகிறது? மணவாளனாகிய கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகக்கூட மணவாட்டியாய் நீங்க மாற வேண்டும். எதற்காக சொல்லப்படுகிறது? ஆமேன். இந்த உலகத்திலிருந்து ஆமேன் நீங்க வேறு பிரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் உலகத்தை இச்சித்தால், உலகத்தில் உள்ள எல்லா விதமான இன்பங்களை நான் ருசிக்க வேண்டும் என்று இச்சித்தால், ஆமேன், நிச்சயமாய் நீங்களும் கூட ஆகானை போல மாறி போவீங்க. உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் அல்ல, சாபத்தை வைத்து விடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஆமீன். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தோடு விளையாடக்கூடாது. ஆரம்பத்தில் எல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாட்கள் அதன் பின்பதாக அதனுடைய விளைவை, அதன் பலனை நம்ம பார்த்தே ஆகணும். ஆகவேதான் பாவம் வரும்பொழுதெல்லாம் விலகி ஞானமாய் ஓடிக்கொண்டே இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, சாபத்தை வச்சிடக்கூடாதுயா. என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை வைத்து விடக்கூடாது. என் சந்ததிகளுக்கு சாபத்தை நான் வைத்து விடக்கூடாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த சாபத்தின் கிரியைகளை என்ன பண்ணியிருக்கு, முறித்து எனக்கு ஜெயத்தை கொடுத்து. அப்ப இந்த உலகத்தின் இச்சை சாபத்தை கொண்டு வரும். கவனமா இருங்க. ஆமீன். சாபத்தீடானதை எடுத்ததை எல்லாம் ஒரே ஆகான், அவன் குடும்பம் முழுவதுமாக கல்லெறிந்து கொல்லப்பட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் ஆமீன் அடையாளமாக இருக்கிறாங்க. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் அந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆமீன் கொடுக்கும்படியாக ஆமீன் அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் ஆமீன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இன்னைக்கு அந்த சுத்திகரிப்புக்கு நேராக ஆமீன் இடம் கொடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அருவருப்பான செய்கைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது ஐயா. அப்போ அந்த எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ஆமீன் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே தான் சங்கீதக்காரன் பாடும் பொழுது, துணிகரமான பாவத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆக்கிருங்க ஐயா. துணிகரமான பாவத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது, செய்திடக்கூடாது ஐயா, என்னை நீங்கள் ஆக்குங்க. ஆமீன். ஆகவே அக்கிரமமான, துணிகரமான, இச்சையான எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களை விற்று போடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கூட ஆமீன் இருங்க. அப்ப கர்த்தர் இந்த சாபத்தை, கசப்பை என்னிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார், வேரோடு பிடுங்கி இருந்து போட்டு இருக்கிறார். நம்ம இன்னொரு காரியம்,
வாசிக்கலாம். கடைசியாக இந்த காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். என் கண்கள் குருடாகிய என் கண்களை ஆமேன் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் கர்த்தர் திறந்து கொடுத்தார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். அவர்களுடைய மனதை குருடாக்கினார். ஆமென். அப்போ சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ இப்போ பிரபஞ்சத்தின் ஆமென் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணிட்டானா குருடாக்கி அநேகருடைய கண்கள். அப்போ ஏதேன் தோட்டத்தில் கனியை புசித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பதாக ஆமென் ஆண்டவர் அவர்களை தேடி வரும் பொழுதெல்லாம் அவரோடு கூட உறவாடி கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆயத்தமாய் போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் விரோதமான ஒரு பெரிய தொடர்பு துண்டிக்கப்பட்டது, பார்க்க முடியல. இப்போ கண்கள் திறக்கப்பட்டது, உலகத்தில் நிர்வாணிகள் என்று தெரிந்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆமீன் பிரசனத்தை உணரக்கூடாதபடிக்கு அவர்களை தடை பண்ணிருச்சு. அப்போ மறுபடியுமாக அந்த தொடர்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் என் கண்களை கர்த்தர் என்ன பண்றார், திறந்து விடுகிறார். அப்போ அவருடைய ரத்தம் என்னை ஐக்கியத்திற்கு நேராக, கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்கு நேராக ஆமீன் என்னை கொண்டு போய் ஆமீன் சேர்த்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு நான் ஆண்டவர் என்ன பண்ணலாம், என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களே ஆகில் தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க. நான் கிறிஸ்துவை காணக்கூடிய ஆமீன் அந்த கண்களை உடையவனாய் ஆமீன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வேதத்தின் மூலமாக கர்த்தரை என்னோடு பேசுகிறார். நான் அவரை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆமீன். தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக, அப்ப எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த அனுபவத்தோடு அந்த வாஞ்சையோடு இருக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எதன் மூலமாய்? சுவிசேஷத்தின் மூலமாய். அப்போ ரட்சிக்கப்படாமல் ஆயிரமான ஜனங்கள் இன்றைக்கும் இருளில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படாதபடி இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவர்தான் வழி, அவர்தான் மார்க்கம், எல்லாமே. அவரை கண்டு கொள்ளும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆமேன் யுகயுகமாய் அவரை ஆமேன் முகமுகமாய் பார்க்க முடியும். யுகயுகமாய் அவரோடு கூட நாம் ஜீவிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவரை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுதாங்க அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இப்போ எந்த ஜனம் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இன்னும் உங்களை என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஐயா, பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ளணும். ஐயா, ஒவ்வொரு நாளும் என் ஜீவியம் புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு நேராக நான் நெருங்கி நடக்கணும். ஏதோ ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னை சீர்படுத்தி என்னை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற அனுபவத்தில் நீங்கள் வரும்பொழுது மெய்யாகவே கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை சரி பண்ணி கொள்ளும் பொழுது கிறிஸ்து எல்லா காரியத்தையும் ஆமீன் அவர் என்ன பண்ணுவார், அவர் பார்த்து கொள்வார். அப்போ இது மூலமாய், இரத்தத்தின் மூலமாய், அப்போ மன்னிப்பு கிடையாது. அப்போ ரத்தம் சிந்துதல் மூலமாய் கர்த்தர் எனக்கு என்னென்ன காரியத்துலலாம் விடுதலை கொடுத்துருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பாருங்க, ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி ஜெபிக்கலாம்.